ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூரில் நடைபெற்ற அதிர்ச்சி சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை போலீசார் மிக வேகமாக கைது செய்திருப்பது மக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது. காணாமல் போன சிறுமி சம்பவத்தில் கூட குற்றவாளிகளை தப்பிக்க விடாமல் உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுத்தது இந்த ஆட்சியின் தீவிரமான சட்ட ஒழுங்கு செயல்பாட்டை காட்டுகிறது என்று மக்கள் கூறுகின்றனர். எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு இந்த ஆட்சியில் காவல்துறை வேகமாகவும் கடுமையாகவும் செயல்படுகிறது என்பதே பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சரி, சட்டத்தின் முன் தப்பிக்க முடியாது என்ற நிலையை உருவாக்கி இருப்பது பாராட்டத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. குற்றங்கள் நடைபெறும் இடங்களில் உடனடி நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்வது மக்களிடையே நம்பிக்கையே அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் விஜயண்ணா ஆட்சியில் சிறுபான்மையினருக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. விசிகாவை சேர்ந்த வன்னியரசு மற்றும் முஸ்லிம் லீக்கை சேர்ந்த ஷாஜகான் போன்றோருக்கு அமைச்சரவை பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது அனைவரையும் இணைத்து கொண்டு செல்லும் மக்கள் ஆட்சியின் எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது. இதுவரை தேர்தல் காலங்களில் மட்டும் சிறுபான்மையினரை பயன்படுத்திய அரசியல் சூழல் இருந்த நிலையில் முதல் முறையாக விஜயண்ணா ஆட்சியில் அவர்களுக்கும் அதிகாரத்தில் இடம் மற்றும் பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது பலராலும் பாராட்டப்படுகிறது. மக்கள் அனைவரையும் சமமாக மதித்து செயல்படுத்த தலைவராக விஜயண்ணாவை மக்கள் புகழ்ந்து பேசுகின்றனர். இப்படி இருந்து இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்ய மறக்காதீங்க நண்பர்களே. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ். வா.